வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, சினம் கொடியது. தேவைகளின் அடிப்படையில் சினம் என்பது நமக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை. தேவைகளுக்காக விலங்கினங்கள் கொள்ளும் சினமும் மனிதர்களுக்கு தேவையில்லை. விலங்கினங்கள் சினம் கொண்டால்தான் அவற்றுக்கான உணவினை பெற முடியும். மனிதர்களுக்கு சினம் கொண்டு மற்றவர்களிடம் தேவைகள் மூன்றினை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு தேவைகள் மூன்று கிடைக்க தடை ஏற்படும் பொழுது ஒட்டுமொத்தமாக சினம் எனும் உணர்வினை கொண்டு போராடித்தான் ஆக வேண்டும். ஓரறிவு முதல் ஆறறிவு ஜீவன்கள் வரை சினம் மற்றும் காமம் இயல்பாக இருக்கக்கூடியதாக இருப்பதை அறிவோம். சினம் மற்றும் காமம் என்ற உணர்வுகளை கையாள்வதற்கான அறிவுதான் நமது ஆறாவது அறிவாக இருக்கிறது. அதற்காகத்தான் நமது பயிற்சிகளும் முயற்சிகளும் இருக்கிறது. இயல்பாக உருவாக்கப்படாத மனிதர்களிடம் உள்ள கெட்ட எண்ணங்கள், பேராசை, கடும் பற்று, கவலைகள் இவற்றை நாம் பயிற்சிகளின் மூலம் எளிதாக கையாளலாம் அல்லது ஒழித்து விடலாம். ஆனால் சினம் மற்றும் காம உணர்வுகளை ஒழிக்க முடியாது, தவிர்க்க மட்டுமே முடியும். சினம் என்பதை வள்ளுவ பெருமான் வெகுளாமை என்று குறிப்பிடுகிறார். சினம் தவிர்ப்பதற்கான திருக்குறளும் விளக்கமும் பலதரப்பட்டு இருக்கிறது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும், இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும். சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும், அதுபோலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும். எதற்காக மனிதன் சினம் கொள்கிறான்? ஆசை தடைப்படும் பொழுது அந்த தடைக்கு காரணம் ஒரு நபராகவோ பொருளாகவோ இருக்கும்போது அதன் மேல் நமக்கு வரக்கூடிய ஒரு உணர்வுதான் சினம். அதற்கு தடை ஒரு பொருளாக இருந்தாலும் அதன் மீது கோபம் கொள்கிறான். ஒருவன் வேகமாக சென்று ஒரு கல்லின் மேல் காலால் இடித்துக் கொள்கிறான். கல் தன்னை இடித்து விட்டதாக கோபம் கொள்வான். நிலையின் மீது இடித்துவிட்டு நிலை தன்னை இடித்து விட்டதாக சினம் கொள்வான். மனிதர்கள் பேராசையாக இருக்கக்கூடியவைகளை நிறைவேற்றிய ஆக வேண்டும் என்ற ஒரு மோகத்தில் இருக்கிறார்கள். அதற்கு தடை ஏற்படும் போது சினம் கொள்கிறான். தீவிர எதிர்பார்ப்புகளால் பேராசைகளை நடத்தியே தீர வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறான். ஆசைக்கு மீறிய எதிர்பார்ப்புதான் சினத்திற்கு மூல காரணமாக இருக்கிறது. சினம் வரும்போது என்ன நடக்கிறது? சினம் யார் மேல் வருகிறது? சினம் என்ன விளைவுகளை தருகிறது? இவைகளை நன்கு சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு சினம் கொடியது. சினம் என்பது ஒரு மன உணர்வு. மன உணர்வுகளிலே நாம் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று பொதுவாக 4 உணர்வுகளை மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். அதிலே அந்த இன்பம் என்பது அமைதி, பேரின்பம் என்ற நிலையில் ஒரு பரிமாணம் எடுத்து செல்லக்கூடியது. அந்த இன்பம் என்பதனுடைய
அளவு முறை மீறும்போது துன்பம் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். இப்போ அந்த துன்ப உணர்வு என்ற உணர்வு வருவதற்கு பல்வேறு காரணங்கள் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். பல்வேறு உணர்வுகளை நாம் துன்ப உணர்வாக உணர்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த சினம் என்பது. இப்போ அந்த சினம் என்ற உணர்வு என்பது கொடியது என்று சொன்னால், அது ஏன் அப்படி அதை மிகவும் கொடியதாக பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த உணர்வுகளிலேயே, அதாவது எதிர்மறையான உணர்வுகளிலேயே விரைவாக அதீதமான உயிராற்றலை விரயம் செய்யக்கூடிய ஒரு உணர்வு எது என்று சொன்னால் அது சினம் என்று சொல்லலாம். இப்போ சினம், பயம், கவலை, துக்கம், இப்படி பல்வேறு உணர்வுகள் இருக்கிறது. இவை அனைத்துமே துன்பம் என்ற ஒரு உணர்வில் கொண்டு சேர்க்கக்கூடிய உணர்வுகள்தான். இப்போ அதில் வாரி இறைக்கக்கூடியது என்று மகரிஷி அவர்கள் இதற்கு ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுவார்கள். உயிராற்றலை வாரி இறைக்கக்கூடியது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உயிர் விரயம் இருக்கக்கூடியது தான் இந்த சினம். இப்பொழுது பொதுவாக இந்த சினம் எழுவதற்கான காரணம் என்ன என்று சிந்தனை செய்து பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? தேவை என்பதை நாம் உணரும்போது அந்த தேவைக்கான பொருளை தேடும் பொழுது அதற்கு தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் சினம் என்பது தோன்றுகிறது என்பதை நாம் ஒரு சிந்தனையாக உணர்ந்திருக்கிறோம். இது எங்கு தோன்றியது? ஈரறிவு ஜீவனிலேயே இது தோன்றியது. ஏனென்று சொன்னால் தேவை என்பது உயிரினம் என்று எப்பொழுது வந்ததோ அங்கே தேவை என்பது தோன்றிவிட்டது. ஏன் தேவை என்று தோன்றுகிறது என்று சொன்னால் பஞ்சபூதங்கள் இணைந்த ஒரு இணைப்பாக இயங்குவதுதான் உயிரினம். அந்த இணைப்பினுடைய அந்த இணைப்பு சதவிகிதம் இருக்கிறதே, அது எப்படி இருக்க வேண்டும்? சரியாக இருக்க வேண்டும். அந்த இணைப்பு சதவிகிதம் குறைவுபடும் பொழுது தேவை என்பது ஏற்படுகிறது. அப்போ பஞ்சபூதங்களாக இருக்கும் வரை அங்கு தேவை என்ற ஒரு வார்த்தைக்கே இடமில்லை. அதனுடைய இணைப்பு இருக்கும் பொழுது அது என்னாகிறது? தேவை என்ற உணர்வு இங்கு வருகிறது. அப்போ அதை நிறைவு செய்து கொள்வதற்காக நாம் இப்போ என்ன செய்கிறோம்? பொருளை தேடுகிறோம் என்று சொல்லுகிறோம். அதாவது ஒரிஜினலாக அதை நம்ம எதை தேடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சபூதங்களின் குறைபாடை பஞ்சபூதங்களின் மூலமாக நிறைவு செய்வது என்பதுதான் அந்த தேவை என்ற தேடுதல். அப்போ இது இயற்கையிலே அந்த பஞ்சபூதங்களின் இணைப்பு இசைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேவை என்று ஏற்படுகிறது. அதற்கு முயற்சி என்று செய்கிறோம். அப்போ அப்படி முயற்சி செய்யும் பொழுது அந்த பொருளை அடைவதற்கு ஒரு தடை வரும் பொழுது அந்த தடைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்னொரு உயிரினம், இன்னொரு நபர், அப்போ அவர்கள் மீது ஏற்படுவது தான் இந்த சினம். அப்போ அந்த சினம் என்பது கூட
தேவையின் அடிப்படையில் தான் எழுகிறது என்பதை ஐயறிவு ஜீவன் வரை பார்க்கிறோம். அதை நாம் எப்படி உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆசை தடைப்படும் பொழுது அங்கு அந்த தடைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நபரோ பொருளோ அவர்கள் மீது ஏற்படுவது சினம் என்று பார்க்கிறோம். சரி, ஆசை என்பது நிறைவேற வேண்டியது தானே? ஆமாம். அப்போ ஆசை தடைபடும் போது ஏற்படக்கூடிய சினம் ஐந்தறிவு ஜீவன் வரை. ஆனால் மனிதனிடத்தில் இது என்ன ஆகிறது? ஆசை நிறைவேறிய பின் அந்த பேராசை தடைபடும் போது ஏற்படக்கூடிய உணர்வு சினமாக மாறுகிறது. அப்போ மனிதனிடம் சினம் தேவையா என்று சொன்னால் தேவையில்லை. ஆனால் அது பல்லெடுங்காலமாக ஒவ்வொரு உயிரினத்தின் வளர்ச்சியிலும் இருந்து வந்த அந்த பதிவு, அதைத்தான் பொதுவாக இப்பொழுது என்ன சொல்லுகிறோம்? காமம், சினம், இந்த இரண்டும் அந்த ஈரறிவு ஜீவனிலிருந்தே மலர்ந்து மனிதன் தோன்றும் பொழுதே இயல்பாக வந்தது என்று சொல்லிவிடுகிறோம். காமம் என்றால் ஆசை. அப்போ அது இல்லாமல் வாழ முடியாது. அப்போ அது இயல்பு. சரி, அதுக்கு தடை வரும்போது சினம். இப்போ மனிதனிடம் அந்த ஆசைக்கு தடை வரும்போது சினம் வருகிறதா என்று சொன்னால் சரி, அது வரவேண்டியது தான் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி வந்தாலும் அந்த ஆசை நிறைவேறிவிட்டால் அது நின்றுவிடும் அல்லவா? அந்த ஆசை என்ற தேவை நிறைவேறும் அளவுக்கு மட்டும்தானே அந்த சினம் வரும். அப்படி சினம் என்றால் அந்த சினம் கொடியதாகவே இருக்காது. அது ஒரு சிறிய அளவில் தான் இருக்கும், அது கொடியதாக மாறாது. இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? பேராசை தடைபடும் போது சினம் என்று வந்துவிடும் பொழுது இந்த ஆசை என்பதற்கு, தேவை என்பதற்கு ஒரு அளவு இருக்கிறது. பசி நீங்கிவிட்டால் அங்கே தேவை முடிந்து விடுகிறது. அப்போ அந்த இடத்துல சினம் முடிந்து விடுகிறது. விலங்கினங்கள் பாருங்கள், அந்த சினம் கொள்கிறது. தேவை நிறைவேறிவிட்டால் அது சாதாரணமாக இயல்பான நிலைக்கு வந்து விடுகிறது. இப்போது பேராசை தடைபடும் பொழுது என்று சொல்லும் பொழுது இந்த பேராசை என்பது நிறைவேறுவதற்கு ஏதாவது அளவீடு இருக்கிறதா? எந்த அளவீடு நிறைவேறினால் பேராசை என்பது பூர்த்தியாகும் என்று பாருங்கள். மனிதனிடம் பேராசை என்பதற்கு அளவீடே கிடையாது. there is no limit. என்ன ஆகிறது? ஒரு பேராசை கொள்கிறான், அது நடந்து முடிந்தவுடன் அதற்கு அடுத்த நிலைக்கு அவன் சென்று விடுகிறான். இது சென்று கொண்டே இருக்கிறது. எத்தனை 1000 கோடி பொருளேற்றினாலும் அதற்கு மேல் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அப்படி வளர்ந்து கொண்டே செல்கிறது. அப்போ அப்படி வரும்பொழுது இது உயர 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 அங்கு ஏற்படும் சினம். அப்போ என்ன ஆகுது? சினமும் பரிணாமம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறது, உயர்ந்து கொண்டே செல்லுகிறது. மனிதனிடம் சினம் என்ன ஆகிறது? பேராசையின் உயர்வுக்கு தகுந்தாற்போல் சினமும் உயர்ந்து கொண்டே செல்லும் பொழுது அது உச்சநிலை சினமாக மாறுகிறது. அங்கே தான் கொடுமை என்று சொல்கிறோம். அப்போ சினம் கொடியது என்று சொல்ல வேண்டியதற்கு காரணம் என்ன? இது ஒரு உச்சநிலைக்கு சென்று விட்டது. அதனுடைய உச்சநிலையை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் உலகப் போர் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம். எதற்கு? தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காகவா? இந்த இவ்வாறு அந்த சண்டையிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் பெயர்களையெல்லாம் குறித்து அதை ஆய்வு செய்து பாருங்கள். தேவை என்பதற்கு கஷ்டப்படுகிற மனிதர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எதுவும் அதுக்குள்ளே வரவே இல்லை. எல்லாமே தேவையை மீறி ஆடம்பரமாக
அதீத ஆடம்பரமாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. எதற்கு? 3ஆம் உலகப் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சினம் எந்த அளவுக்கு சென்று விட்டது என்று பாருங்கள். எப்படி இந்த உலகையே ஒரே ஒரு அணுகுண்டின் மூலமாக அழித்து விடுவோம் என்ற அளவுக்கு அந்த சினம் சென்று விட்டது. அப்போ என்னாச்சு? இந்த இயற்கையை, இந்த பூமியில் இவ்வளவு வளங்களையும் உற்பத்தி செய்து அது நமக்காக கொடுத்திருக்கிறது, கொடையாக கொடுத்திருக்கிறது. இந்த மனிதன் அது முழுவதையும் அழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த சினம் உச்சத்தில் சென்று விட்டான். இப்போ இயற்கையை அழிக்கிறானா, இயற்கையை எதிர்க்கிறானா, இறைவனை எதிர்க்கிறானா என்று பாருங்கள். இறைவனையே எதிர்க்கிறான் என்ற அளவுக்கு அந்த சினம் போய்விட்டது. அப்போ அது கொடியது தானே. இது ஏன் கொடியது என்று சொல்கிறோம்? இப்போ 850 கோடி மக்களையும் அழித்து விடக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இது கொடுமை அல்லவா? இது கொடியது அல்லவா? எவ்வளவு பெரிய கொடுமை! அதனால்தான் சினம் கொடியது என்று சொல்கிறோம். இன்னும் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், ஒரு விலங்கினம் தேவை என்பதற்காக தடைபடும் பொழுது சினம் வருகிறது என்று சொன்னால் தனது உடலின் ஆற்றலை கொண்டுதான் அந்த சினத்தை அது என்ன பண்ணும், இன்னொரு விலங்கினத்திடம் காட்டும். இப்பொழுது சினம் கொள்ளக்கூடிய மனிதன் எங்கே இருக்கிறான்? அவனது அலுவலகத்திலே, அவனது அரண்மனையிலே எப்படி இருக்கிறான்? சொகுசாக இருந்து கொள்கிறான். ஆனால் இப்பொழுது அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் பொதுமக்கள், அந்த சண்டையிடக்கூடிய இந்த இராணுவத்தினர், அப்பாவி பொதுமக்கள். ஆனால் இந்த சினத்தை உருவாக்கி அந்த ஒரு நாட்டுக்கு நாடு சண்டையை தூண்டிவிட்ட அந்த இருவரும் அங்கு பாதுகாப்பாக அமர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு என்று அத்தனை இராணுவத்தினர் அங்கு வரை இருக்கிறார்கள். இவர்களை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு இந்த பொதுமக்களையும் அங்கு இருக்கக்கூடிய இயற்கையையும் அழித்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு எதை வைத்துக்கொண்டு? நவீன கருவிகளை வைத்துக்கொண்டு, அழிக்கக்கூடிய கருவிகளை வைத்துக்கொண்டு இப்பொழுது போர். அப்போ இது கொடுமை அல்லவா? கொடியது அல்லவா? இப்போது இந்த அளவுக்கு மனிதனுடைய சினம் உயர்ந்து விட்டது என்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே இந்த கொடிய ஆயுதங்களை தயாரிப்பதற்கு இந்த மனிதனுடைய 6வது அறிவை, அவனோடது கல்வியின் திறனை ஒரு உச்சகட்டமான அந்த ஆராய்ச்சியின் மூலமாக இதையெல்லாம் கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வேறு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள்? இந்த கருவியின் மூலமாக அப்பாவி பொதுமக்களை கொள்வதற்கு உரிய ஆயுதங்களை கண்டுபிடித்து அதை தயார் செய்யக்கூடிய ஒரு எத்தனை அந்த நவீன அதாவது இயந்திர வல்லுநர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அதை இன்னும் புதிதாக கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இது அனைத்தும் என்ன ஆகிறது? இந்த சினத்தின் அடிப்படையில் எழக்கூடியது. இதையெல்லாம் இந்த 850 கோடி மக்களுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமாக அவர்களது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு பயன்படுத்தினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதகுலம் அனைத்தும் துன்பம் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி என்ற நிலையில் அனைத்து மனிதர்களும் வாழ முடியும். அப்போ அதை இப்போது எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எத்தனை நாடுகளில் இந்த தேவை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் ஒரு குழந்தைகள் முதற்கொண்டு செத்து மடிகின்றதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த
இருக்கக்கூடிய அந்த நாடுகளின் தலைவர்களுக்கு தெரியாதா? இதற்கு இத்தனை கோடி, இத்தனை ட்ரில்லியன் கோடி, இத்தனை மில்லியன் கோடி செலவு செய்கிறீர்களே, இதில் ஒரு பகுதியை அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு அதை கொடுக்கக்கூடாதா என்ற எண்ணம் இல்லையே. அப்போ என்ன ஆகிவிட்டது? இந்த மனிதனுடைய பேராசை ஒரு உச்சத்துக்கு சென்று அது சினமாக மாறி இப்பொழுது ஒரு கொடூரமான ஒரு உலகத்தில் இப்பொழுது பயணித்து கொண்டிருப்பதாய் இருக்கிறது. சரி, இப்போ இந்த சினத்திலிருந்து இந்த உலகம் மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களையெல்லாம் நாம் மாற்ற முடியாது. இப்போது இந்த நிலையை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அந்த சினம் வராமல் நம்மை காத்துக்கொள்வது என்பதற்குத்தான் இப்போது இன்றைக்கி சிந்தனை. இந்த சிந்தனை இந்த போரிடும் நாடுகளை எல்லாம் போய் தடுத்து விடுமா என்றால் நிச்சயமாக முடியாது. நம்மால் சாதாரணமாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட திருத்த முடியாது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இப்போ இதெல்லாம் எதுக்காக பேசுகிறோம்? இதெல்லாம் சிந்தனை செய்து நாம் அதை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் இதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு, இதனால் ஏற்படும் நமக்கு உயிராற்றலின் இழப்பை நாம் சரி செய்து கொள்வதற்கு என்ன செய்வது? என்ன புரிதல் வேண்டும்? ஒரே ஒரு புரிதல் வேண்டும். நமக்கு எது தேவை? அப்போ அந்த தேவை என்பதற்கு நம்மிடம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. சரி, அதற்கு மேல் எந்த நிலையில் நமக்கு சினம் ஏற்பட்டாலும் அது பேராசையின் அடிப்படையில் தான் அது ஏற்படுகிறது. அது தேவையில்லை. அப்போ தேவை என்பதை உணராமல் சினத்தை தவிர்க்க முடியாது. மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல்ங்கிறது எந்த இடத்துல கொடுக்குறாங்க? வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் 3 என்பதை விளக்கி விடுகிறார்கள். அந்த தேவையின்பால் ஏற்படக்கூடிய எண்ணம் என்பது ஆசை என்று எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் 2ஐயும் கொடுத்த பிறகுதான் சினந்தவர்த்தல் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த 3லையும் ஒரு தெளிவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இது ஆசையின்பால் ஏற்படுவது அல்ல, பேராசையின்பால் ஏற்படுவது சினம். அப்போ இது தவிர்க்கப்பட வேண்டியது. என்னதான் ஆகட்டும். அப்போ இது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் இந்த சமுதாயத்தில் நமக்கு சினத்தை தூண்டுகிறார்களே, நமக்கு துன்பம் கொடுக்கிறார்களே என்று சொன்னால் அப்பொழுது அங்கு எப்படி இந்த சினத்திலிருந்து நாம் தவிர்ப்பது என்று சொன்னால் அங்கு நமது கர்ம வினையின் அடிப்படையில் தான் இது வருகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மிடம் யாரும் எதையும் சீண்ட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? கர்மவினை கழிகிறது என்று அவர்கள் மேல் சினப்படாமல் என்ன பண்ணலாம்? அப்படியே அதை விட்டுவிட முடியும். அப்போ இந்த சினத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு ஒரு 3 விடயங்கள் நமக்கு இப்பொழுது வேண்டும். 1, மன அலைச்சலை குறைக்கக்கூடிய தவம். 2, தேவை என்பது என்ன என்பதில் ஒரு தெளிவான புரிதல். 3, எல்லாமே நமது கர்ம வினையின் அடிப்படையில் தான் நமக்கு வரக்கூடிய விளைவுகள் வருகிறது என்ற ஒரு புரிதல். இந்த 3 விடயங்கள் இருந்தால் போதும், நாம் சினத்திலிருந்து என்ன பண்ணலாம்? விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், அதை தவிர்த்து கொள்ளலாம். அது தோன்றும் பொழுது இந்த 3இன் அடிப்படையில் பாருங்கள் என்னாகும்? அந்த சினம் எழும்போதே அதை என்ன பண்ணலாம்? தவிர்த்து கொள்ளலாம். ஆக இதற்கு தவம் உதவும். அது இல்லாமல் இந்த 2 தத்துவ புரிதல்களும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவும். சரி, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்று வள்ளுவர் அந்த குறளை இங்கு நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். இப்போது தன்னைத்தான் காக்கின் என்று சொன்னால் தன்னை எப்படி என்ன காக்கிறதுக்கு? இந்த உயிராற்றல் விரயமாவதை
தடுத்து நம்மை காப்பதற்கு. இந்த உயிராற்றல் விரயமாக, உயிராற்றல் வெளியில் போயிடுச்சுன்னா மரணம், உயிராற்றல் விரயமாயிடுச்சுன்னா நோய். அப்போ நம்ம மரணத்திலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், நோய் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? ஆம், நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணுறது? சினம் காக்க, இல்லாட்டி தன்னையே கொல்லும் சினம். அப்போ இது அந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு சென்று விடுகிறது. அப்போ அந்த உயிராற்றலை வாரி இறைக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே இதை நாம் உணர்ந்து அதை நாம் சமன் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த சிந்தனையினுடைய கருத்தாக இருக்கிறது. பொதுவாக அதிகமாக நாம் அந்த கடமை என்பதில் தொடர்பு கொண்டு இருக்கிறோமே, நமது குடும்ப அங்கத்தினர்கள், அங்கு சில எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அங்கு சினம் வருகிறது. இப்போது அந்த இடத்தில் கூட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வோம், அவ்வளோதான். மகரிஷி அவர்கள் அதைத்தான் சொல்வார்கள், எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வோம். குறைத்து கொண்டால் அந்த சினம் வருவதற்கான சூழ்நிலை அங்கு குறைந்துவிடும். அதே போல் சில நிகழ்வுகளை, சில விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வர வேண்டும். அது இந்த கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம் புரிதல் இல்லாமல் அது வராது. அப்போ அனைத்தும் இதன் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. நடக்க வேண்டியது தான் நடக்கிறது, நிகழ வேண்டியது தான் நிகழ்கிறது என்ற ஒரு நிலை எப்பொழுது நமக்கு புரிதலுக்கு வரும் என்று சொன்னால், இந்த இரண்டு தத்துவங்களும் தெளிவாக இருக்கும் பொழுது தான் அது புரிதலுக்கு வரும். அந்த அடிப்படையில் இவை எல்லாவற்றையும் சிந்தனையாக கொண்டு இந்த சினம் என்பது கொடியது, இது நம்மிடமிருந்து முழுமையாக விலக்கிக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இந்த சினத்தால் உலகம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது, இந்த உலகம் மாறட்டும். உலக தலைவர்கள் அவர்களெல்லாம் அவர்களிடம் மாற்றம் ஏற்படட்டும். இதற்காகத்தான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்ந்த பெறுதல் வேண்டும் என்று மகரிஷி அவர்களுடைய பாடல் சொல்லுகிறது. அதற்கு நாம் என்ன செய்வோம்? நமது அலைகளை இந்த பிரபஞ்சத்தில் வீசுவோம். அவர்கள் மாறட்டும், அவர்கள் மாறுவதற்குரிய சூழ்நிலை உருவாகட்டும். இந்த கல்வியாளர்கள், அவர்கள் விஞ்ஞானிகள், இவர்களெல்லாம் இந்த அழிவுக்காக எதையும் நாங்கள் தயார் செய்ய மாட்டோம், அதை கண்டுபிடிப்புகளுக்கு உதவ மாட்டோம் என்று அவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகட்டும் என்று இந்த சமுதாயத்தை வாழ்த்துவோம். இதுதான் நாம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இதை உணர்ந்து நம்மை காத்துக்கொள்வோம். நமது குடும்ப அளவில் இதை நாம் நடைமுறை செய்து கொள்வோம். சமுதாயம் தானாக மாறக்கூடிய ஒரு சூழலை இந்த இயற்கையும் அமைத்து கொள்ளும். இந்த இறைநிலை அதற்குரிய சூழலை உருவாக்கட்டும் என்று நமது எண்ணங்களை பிரபஞ்சத்தில் விதைத்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.